எங்கள் பொண்ணுங்களை வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் அனுப்ப முடியுது, இலவசமாக அனுப்ப முடியுது. நிறையா எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்களை அப்படி யாரும் பார்க்கலைங்கிற மாதிரி நிறையா வீடியோஸும் வந்துச்சு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்போ நீங்கள்? அது யாரா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடைப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் வச்சு பேசி, ஏங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதை செஞ்சது யாருன்னு பார்த்தா ஞானசேகரன். ஞானத்தை போதிக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் சீண்டல் செய்தது ஞானசேகரன்ற பேர் வச்சிருக்காரு. யாருன்னு கேட்டால் திமுக கட்சிக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, வாயில் அடிங்கன்றுவாங்க. திமுகவுடைய அபிமானி அவர். திமுகவோட கட்சிக்காரன்னு சொல்லக்கூடாது, கோவம் வந்துடும். திமுகவுடைய அபிமானி, அமைச்சருடைய அபிமானி அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு அதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா மனசு வலிக்கும் திமுகன்னு சொல்லிட்டா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை இங்கே வச்சிருக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது. இதே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அந்த செய்தி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? வெளியூர்லேருந்து வந்த, வடமாநிலத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணை ஆட்டோவில் தைரியமாக கடத்தி கொண்டு போயிட்டான். பேருந்துக்கு வெயிட் பண்ண பொண்ணு ஆட்டோவில் கடத்தி கொண்டு போயிட்டான். அப்போ ஒன்று இங்கே வந்து வட மாநிலத்திலேருந்து வர்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இல்லை அதுலேருந்து வரக்கூடிய குற்றவாளிகளை தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த பிரிவினைவாதம் பேசி இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்காமல் ஒரு பக்கம் இருக்கிறது, அதுதான் மெயின் காரணம். இன்னொன்று தொடர்ந்து இந்த பிரிவினைவாதம் பேசிக்கிட்டே இருக்கிறது.